ஹே ஹலோ ஃபயர்ஃப்ளைஸ், நான் தான் உங்கள் ரூபி. இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தம்ப்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மாஃபியா டைப் ஸ்டோரி தான். அப்சஸ்டு வித் மை ஐடல் ரொம்ப ஸ்லோவாக போரிங்காக போகிற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதான்டா இப்படி ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. சரி, ஓகே. இன்ட்ரோ என்னென்னா, ஜிம்மினோட ஃபேமிலி ஒரு மாஃபியா. சேம் உங்கள் ஃபேமிலியும் மாஃபியா. உங்கள் 2 ஃபேமிலிக்குமே சுத்தமாக ஆகாது. சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா, ஜிம்மினோ இல்லை ஜிம்மின் ஃபேமிலி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வளர்ப்பாங்க. சரி, ஓகேடா, இப்போ வாங்க நம்ம ஒன் ஷாட்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் மிரர் முன்னாடி நின்றுட்டு, என் செல்ல பேர் ஆப்பிள், நீ சைஸாக கடிச்சிக்கோ, என் சொந்த ஊர் ஊட்டி, என்ன ஸ்வெட்டர் போட்டுக்கோ. என்னை பார்த்தா எனக்கே மூடாகுது. பா, என்ன ஸ்ட்ரக்சர்டி உனக்கு, இதெல்லாம் யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மிரர் முன்னாடி நின்று உங்களை ரசிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக வயன் வயன் சொல்லு டாடி, என்ன இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, கிளம்புனியா இல்லையா? ஆ டாடி, கிளம்பிகிட்ருக்கேன். சீக்கிரமாக ரெடியாகு வயன், போகணும். நீ பையன், நீ சீக்கிரமாக ரெடி ஆகிடுவ. நான் பொண்ணு, பொறுமையாக தான் ரெடி ஆகணும். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. எப்படி சொல்லணுன்னா, எங்கெங்கே எது எது எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரியே நச்சுன்னு இருப்பீங்க. அப்போது நீங்கள் பிளாக் கலர் பாடிகான் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. டார்க் ஷேட் ரெட் லிப்ஸ்டிக் போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருப்பீங்க. இப்போது ஸ்டெப்ஸில் நீங்கள் கீழே இறங்கி வந்துட்ருப்பீங்க. அப்போது 2 பாடி கார்ட்ஸ், எப்படி பார்த்தாலும் மூடேத்துற மாதிரி தாண்டா இருக்கா இவ, ஆண்டவன் இவளை எந்த நேரத்தில் படைச்சான்னு தெரில, நம்ம உசுரை வாங்கிறதுக்குன்னே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது பேசிக்கிறாங்க. அது உங்கள் காதில் விழுந்துடுது. நீங்கள் அப்படி சொன்னவனை பார்த்துட்டு, ஏய் இங்கே வா. அப்போ அவனும் டக்குன்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலை மேம். என் காது ஒன்றும் கேட்காம இல்லை, நீ சொன்னது கேட்டுச்சு. என்ன சொன்னேன்னு கேட்டேன். சாரி மேம், அது நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஓ, தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்டக்கு போகிறீங்க. அவன் பாக்கெட்டில் கன் இருக்குது. அதை எடுத்து அவன் ஃபோர்ஹெட்டில் வைக்கிறீங்க. வச்சுட்டு, இப்போ சொல்லு, நீ சொல்லிட்டு இருந்தியே அதை இப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவனும், மேம் ப்ளீஸ் மேம், சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் மேம், ப்ளீஸ் விட்டுருங்க மேம். விடணுமா? நான் யாருன்னு தெரிஞ்சும் நீ இப்படி பேசுகிற, எப்படி ஒன்று நான் அவ்வளோ சீக்கிரமாக விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு ஷூட் பண்ணிடுறீங்க. அங்கே இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸுமே நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பா வந்துட்டு, வயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்களும், என்ன பாடி கார்ட்ஸ் நீலாம் வச்சுருக்க, ஏன் முன்னாடியே என்னை பற்றி கேவலமாக பேசுகிறான், பின்ன அவனை அப்படியே வச்சிட்ருக்க முடியுமா? சரி, ஓகே, நீ வா, நம்ம போகலாம், லேட் ஆகுது. கார்ட்ஸ், அவனை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் கிளம்பிட்டீங்க. ஆக்சுவலி மாஃபியாவோட பொண்ணுன்றதுனால உங்களுக்கும் ரொம்ப ஆட்டிடியூட் இருக்கும், ரொம்ப கோவம் வரும், எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, டக்கு டக்குன்னு எல்லாமே செஞ்சுருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள். இப்போது பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் 2 பேரும் போயிட்டீங்க. நீங்களும் உங்கள் அப்பாவும் உள்ளே போகும்போதே எல்லாருமே உங்களை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கேரி ஐஸோடு பார்க்குறாங்க. ஏன்னா அந்த அந்த சரௌண்டிங்ஸுன்னு இல்லாமல் அங்கே ஃபுல்லாகவே உங்கள் ஃபேமிலியை பார்த்தாலே வந்து பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி எப்படியோ அதே மாதிரி தான் மிஸ்டர் பார்க் ஃபேமிலியும். ஏன்னா உங்கள் ஃபேமிலியும் மிஸ்டர் பார்க் ஃபேமிலி தான் வந்து அங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபேமிலி. அண்ட் மாஃபியா ஜோன்லேயே நீங்கள் 2 பேரும் தான் வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. 2 பேருக்குள்ளே தான் போட்டியே அப்படின்ற மாதிரி
உங்கள் ஃபேமிலிக்கு பார்க் ஃபேமிலி செட் ஆகாது, பார்க் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலி சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா சின்ன வயசுலேயே சில ப்ராப்ளம்ஸ்னால உங்கள் 2 ஃபேமிலிக்குமே ரொம்ப பெரிய சண்டை நடந்து அதோடு நீங்கள் 2 பேருமே பேசிக்கிறது கிடையாது. பட் ஜிமின் அவனுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பான். உங்களை ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுறது, உங்ககிட்ட ஏதாச்சும் பசங்க ஃப்ளிட் பண்ணுறதோ இல்லை ப்ரப்போஸ் பண்ணுறதையோ பார்த்தான்னா அடுத்த நிமிஷமே அவனை போட்டு தள்ளிட்டு தான் மறுவேலை பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி தான் அவன். உங்களுக்கும் ஜிமின்னா பிடிக்கும். பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால் அதெல்லாம் வெளில காட்டிக்க மாட்டீங்க. அவனை பார்த்தா முறைக்கிறது அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஜிமின் ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் உங்கள் அப்பாவும் போயிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ளேஸ் இருக்கும், அங்கே சோஃபா போட்டிருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. உங்களை சுற்றி பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. அப்போது நீங்கள் தான் ஓர கண்ணால் பார்க்குறானா என்ன? பார்க்குறானே, சும்மாவே என்ன பார்ப்பான். இதில் நான் வேற பார்க்காம எப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் உங்களை பார்த்து ஐயா விங்க் பண்ணுறான். நீங்களும் இது ஒன்று தான் இப்போ குறைச்சல் அப்படின்ற மாதிரி தான் டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. அடிங்கு அப்படியே அவள் கழுத்தை உடச்சி எடுத்துடணும். ஒன்று அப்படியே திரும்பிப்பா, பெரிய இவளாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்துருக்கான். நீங்கள் இப்போ எந்திச்சி போகிறீங்க வாஷ்ரூம்க்கு. ஜிமின் அதை பார்த்துட்டு பேக் போஸ்ட்லேயும் நச்சுன்னு இருக்காளே, நான் பார்க்கணுன்னு தான் போட்டு வரா, அதை பார்க்குறதுக்கு போனாலும் கத்துறா, என்ன நினச்சிட்ருக்கான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திச்சி உங்கள் பின்னாடியே வரான். அவனும் உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்களை டக்குன்னு தோல் மேலே தூக்கி போட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறான். ஜிமின், என்ன பண்ணுற நீ? என்னை கீழே இறக்கி விடு. இப்படி தான் ஒரு பொண்ணுக்கிட்ட நடந்துப்பியா? ஏன் உங்கள் அப்பா அது கூட சொல்லி கொடுக்கலையோ? ஏய் மூட்ரி, சும்மா என் அப்பனை பற்றி பேசிகிட்டு இருக்காத. மூட்டு வரியா எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. அதை நான் சொல்லணும். இப்போ நீ என்னை இறக்கி விடுறியா என்ன? இறக்கி விடலைன்னா என்ன பண்ணுவ? முடிஞ்சதை பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போனோடனே உங்களை இறக்கி விட்றான். நீங்கள் இப்போ கதவை திறக்கிறியா இல்லை எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி என்ன போட்டு தள்ளிட்ட போல் ஒருத்தனை? அது எப்படி உனக்கு தெரியும்? என்னடி நினச்சிட்ருக்க உன் மாமனை பற்றி? உன்னை இன்ச்சாக நீ என்ன பண்ணுற, யார் உனக்கு என்ன பண்ணுறா, அதுக்கு நீ என்ன பண்ணுற, இந்த எல்லாத்தையும் பார்க்குறதுக்கே எனக்கு டைம் சரியாக இருக்குது. இதில் நான் எங்கே ஒர்க்லாம் பார்க்குறது சொல்லு? என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குடி நீ. ஆனால் மயிறு, உனக்கு வேறு வேலை பொழப்பே இல்லையா? எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி சுற்றிகிட்ருக்க. அதான் வராளிகளை ஆட்டிக்கிட்டே உன் பின்னாடி போக வேண்டியது தானே? கரெக்டு தான். என் பின்னாடி 100 பொண்ணுங்க வந்தாலும் என் நேரம், என் தலையெழுத்து, நான் உன்னைத்தானே தேடி வந்துட்டுருக்கேன். உன்கிட்டலாம் பேசி டைம் வேஸ்ட். தள்ளு நீ. ஏ நில்றி. ஏண்டி பிடிக்காத மாதிரி நடந்துக்கிற? உனக்கும் என் மேலே லவ் இருக்குது, அது எனக்கும் தெரியும். தெரிஞ்சும் ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்றான். அதுக்கு நீங்கள், ஓ அது வேற இருக்கா உன் நினப்பில்? எனக்கு உன் மேலே லவ்வா? சான்ஸே இல்லை. ஓ அப்படியா, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டக்க வராங்க. நீங்கள், ஜிமின், யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட்ஸ். தள்ளிப்போ. எதுக்கு என் பக்கத்தில் வர? மேடமுக்கு தான் என் மேலே லவ்வே இல்லையே. எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீ ஒரு மாஃபியா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்படி கெஞ்சிகிட்டு இருக்க, வெக்கமாகவே இல்லை? இந்த வெக்கம் மானம் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே இருக்குது. அது என்னன்னு தெரிலடி, உன்கிட்ட வரும்போது மட்டும் அதெல்லாம் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. நானே என்னை கேட்டுப்பேன், எத்தனை பொண்ணுங்க அவன் பின்னாடி சுற்றுறாங்க, நீ ஏன்டா போயும் அவள் பின்னாடி சுற்றுற? அவன் மதிக்க கூட இல்லைன்னு.
இப்போ கூட என்னால் ஸ்டாப் பண்ண முடியல உன் பின்னாடி வரதை. இதுலேருந்தே புரிஞ்சுக்கோ பேபி, ஐ லவ் யூ. ப்ரூவ் இட். புரியல? ப்ரூவ் பண்ணு நீ நான் லவ் பண்ணுறேன்னு. அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்கள் கிட்ட தான் நின்றுட்டுருப்பான். டக்குன்னு இழுத்து நச்சுன்னு ஒரு கிஸ்ஸு உங்கள் லிப்ஸில். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவன் வேறு ஏதாச்சும் செய்வான் அப்படின்னு நினச்சி தான் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவன் கிஸ் கொடுப்பான்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. அந்த கிஸ் லாங்காக போகுது, நீங்களும் தள்ளிவிட ட்ரை பண்ணுறீங்க. ஜிமின் தள்ளு. ஜிமின் என்ன பண்ணுற நீ? ஏ மூட்டு நில்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் டங்க்லாம் யூஸ் பண்ணுறான். நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக டக்குன்னு தள்ளி விட்டுறீங்க. அவனும் கொஞ்சம் விலகி போயிட்டு, என் ஃபர்ஸ்ட்டு கிஸ் நீ தான். இந்த ப்ரூவ் பண்ணது போதுமா, இல்லை இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிற்கிறீங்க அவனை முறைச்சிட்டே. அவன் முறைக்காத ஒயன், இன்னும் கிஸ் அடிக்கணும்னு தான் தோணுது. கோவமே வரமாட்டேங்குது உன் மேலே. அடிக்கவா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நீங்களும் நான் செருப்பு எடுத்து அடிக்கவா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு இன்றைக்கி இது போதும்ப்பா, ஐம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில போகிறான். முத்தம் கொடுத்த மாயக்காரி உன் லிப்பு எனக்கு பானிபூரி குச்சி ஐசா கரைஞ்சி போனேனே ஐயோ காலி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே அவன் வெளில போகிறான். நீங்களும் அவன் போயிட்டானான்னு பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. உங்களுக்கு அவனை பிடிக்கும்ல, ஸோ அதனால் உங்களுக்கும் நீங்களும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, நான் ஒத்த கிஸ்ஸை தரேன் கிக்கு ஏறும் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு நீங்களும் அப்படியே கீழே வரீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் அப்பா, ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? இல்லை, போகும்போது நார்மலாக தான் போனேன், வரும்போது சிரிச்சுக்கிட்டே வரியே, அதான் கேட்டேன். ஓ ஓகே. ஒயன், சொல்லுங்கப்பா. நீ என்ன பண்ணாலும் உங்கள் அப்பா அமைதியாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காதம்மா. உங்கள் அப்பா ஒரு மாஃபியா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ பார்த்துக்கோ, ஓகே? இப்போது உங்களுக்கு என்னாச்சுப்பா? இல்லைம்மா, நான் சும்மா தான் சொன்னேன். உனக்கு ஏதாச்சும் தோணுதா என்ன? இல்லை, எனக்கு எதுவும் தோணலை. சரி ஓகே, நீ போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து போயிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜிமின் உங்களுக்குள்ளே ஏதோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடிலேருந்தே வார்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஜிமின் பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு. பட் நீங்கள் அது உங்களெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு ஜிமின்னா பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருப்பீங்க. லைக் உங்கள் வேலை தான் நீங்கள் போவீங்க. அப்போது வந்து அங்கே ஒரு மீட்டிங்க்காக எல்லா ஹெட் மாஃபியாஸ், அதுக்கப்புறம் இருக்கிற குட்டி குட்டி மாஃபியாஸ் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்காக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே போகிறாங்க. ஜிமின் அப்பாவும் ஜிமின் கிட்ட, ஜிமின் நீயும் வா, வந்து மீட்டிங் அட்டன் பண்ணு. ஃப்யூச்சரில் நீ தானே என் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போகிற, ஸோ நீ இப்போ வந்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிமினும், இப்போ நான் உள்ளே வந்தால் மட்டும் என்ன தெரிய போகுது, யாரை எப்படி கடத்துவீங்க, எப்படி போடணும், அதானே இப்போயும் நான் தான் பார்த்துட்ருக்கேன், இதுக்கு மேலே என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், நீங்கள் போங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பாவும், நான் உனக்கு அப்பான்றதை மறந்துடாத, மயிரை வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முணுமுணுக்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவும், இவனை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிமினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமாக ஆகாது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க, ஜிமினோட அம்மா. ஸோ அதுக்கு ரீசனே வந்து அவங்க அப்பா தான். அதனாலவே வந்து ஜிமின் அவங்க அப்பாவை ரொம்ப வெறுப்பான். சரி ஓகே, ரொம்ப அவங்களுக்கு வயசாகிடுச்சு, அவங்க கூடவே இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான்
ஜிமின் வந்து அவங்க அப்பா கூட இருக்கான். நீங்கள் அந்த சைடு ரொம்ப சேடாக ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ரொம்ப குடிக்கிறீங்க. அதை ஜிமினை நோட்டீஸ் பண்ணுறான். அவன் பார்த்துருப்பான் உங்கள் அப்பா அவங்கக்கிட்ட கத்திகிட்டு இருந்ததை. ஸோ வந்து அவனும் சரி ஓகே குடிக்கட்டும், அதான் நம்ம இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உக்காண்ட்ருக்கான். சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்கள அப்படியே அட்மையர் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நீங்கள் பாட்டு போதையில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்போது அங்கே ஒரு பையன் வந்துட்டு உங்கள் சேர் பக்கத்தில் உட்கார்றான். வயன் நீ தானே அது அப்படின்றான். நீங்களும் லைட்டாக உங்கள் ஹெட்டை மேலே தூக்கி பார்க்குறீங்க. ஐம் ரைட், நீ தான் அது. யார் நீ? என்ன இப்படி கேட்ட? நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறவன். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, கிளம்பு நீ இங்கேருந்து. அது எப்படி? என் ஃப்யூச்சர் ஒய்ஃபை இந்த நிலைமையில் விட்டுட்டு நான் எப்படி போவேன்? நீ போகலன்னா உனக்கு தான் டேஞ்சர். அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். எனக்கா? ஏன்? அப்போது கரெக்டாக பின்னாலேருந்து அவன் சேரை யாரோ உதைக்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னல அப்போவே கேட்டுக்கலாம், அனுப்பவே. அவன் திரும்பி பார்க்குறான். ஜிமின் தான் செம்ம கோவமாக அங்கே நின்றுட்டுருக்கான். டேய் யார் ராணி? ஏன் ஒயன்கிட்ட உனக்கு என்னடா வேலை? ஓ ஒயனா? இது என்னப்பா புதுசாக இருக்குது? உன் ஃபேமிலிக்கும் அவன் ஃபேமிலிக்கும் தான் சுத்தமாக செட் ஆகாதே. போ நீ போ அப்படின்றான். அதுக்கு ஜிமின் ஸ்மிர்க் பண்ணிக்கிட்டே சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே ஒரு குத்து விட்றான். அவன் என்னையா அடிக்கிற காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ கரெக்டாக 10 பேர் வராங்க. அதுக்கு முன்னாடியே ஜிமினோட சொடக்க தான் போட்டிருப்பான். அவன் கூப்பிட்ட 10 காட்ஸை விட டபுள் மடங்காக ஜிமின் பின்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போது அந்த பையனோட அப்பா கரெக்டாக ஜிமின் காலில் வந்து விழுந்துட்டு, சார் என் பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஜிமினும் கையாட்டுறான். அவங்க டக்குன்னு அவன் பையனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போது நீங்கள் ஜிமின்கிட்ட தட்டு மாதிரி போயிட்டு, என்ன ஜிமினா அவனை அப்படியே போக விட்டுட்ட? இங்கே ஒரு சம்பவமே நடந்திருக்கணுமே, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமின் எதுவுமே பேசாமல் உங்களை தூக்கிட்டு உங்கள் கார்கிட்ட தான் போகிறான். டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை உள்ளே விட்டுட்டு டிரைவர்கிட்ட அவளை சேஃபாக வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க, ஜூலி பார்த்துப்பாங்க அவளை, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜூலின்றது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மெய்டு தான். உங்களை டேக் கேர் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்து உங்களை விட சொல்லி அவன் சொல்லியிருப்பான். ஸோ காலையும் ஆகுது. நீங்களும் ரொம்ப குடிச்சிட்டேன் போலையே, வலிக்குதுடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உக்காண்ட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஒரு ஒர்க் இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் காரை எடுத்துகிட்டு போகிறீங்க. தனியாக தான் போகிறீங்க, உங்களுக்கு கார் ட்ரைவ் பண்ண தெரியும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு நிறைய காசு இருக்கும், பட் அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கார் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக அந்த ஒர்க் பிளேஸில் போய் நிற்கும்போது வெளில வந்து ஜிமினோட அப்பா வராரு. ஸோ அவரை பார்த்துட்டு, காலையே இவங்க மூஞ்சில் போய் முழிச்சிருக்கேன், இன்றைக்கி டே நல்லா போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே நீங்களும் கார்லேருந்து இறங்கி வெளில வரீங்க. அப்போது அவரும் உங்களை பார்த்துட்டு அவர் போகிறாரு. ஸோ நீங்களும் உள்ளே போயிட்டு உங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது உங்கள் கார் கிட்டக்க ஜிமின் அப்பாவோட கார் நிற்கிது. ஸோ அதை பார்த்துட்டு, இவருக்கு வேறு வேலையே இருக்காதா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கார்கிட்ட போகிறீங்க. அப்போ கரெக்டாக ஜிமினோட அப்பாவும் வெளில வந்துட்டு, வயன் உன்கிட்ட பேசணும் தான் நான் நின்றுட்டுருக்கேன்,
உங்ககிட்ட நான் என்ன பேசணும்? நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. சாரி. இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட நான் என்ன பேசணும்னு கேட்டேன். உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கே எனக்கு எரிச்சல் ஆகுது. கெட் லாஸ்ட். இன்னும் எந்தாச்சும் கேட்டுற போகிறேன். தயவு செஞ்சு போயிடுங்க. அப்புறம் உங்கள் ஏஜுக்கு தான் ரெஸ்பெக்ட் இல்லாமல் போயிடும். அப்போது ஜிமினோட அப்பா, எனக்கு புரியுது உங்கள் கோவம்லாம், பட் நான் உங்களோட சில்லி ரீசன்ஸ் கேட்குறதுக்கெலாம் இங்கே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் இப்படி ஆனதுக்கு மொத்த ரீசனுமே நீங்கள் தான். தயவு செஞ்சு இதுக்கு மேலே பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. இப்படி சொல்லிட்டு நீங்களும் உங்கள் காரில் ஃபாஸ்ட்டாக ஏறி கிளம்பிடுறீங்க. ஸோ ஜிமனோட அப்பாவும் சரி ஓகே எதுவும் பேசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ரெஸ்ட் வேலைலாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நைட் ஆகுது. டின்னர் சாப்பிட்டு நீங்கள் ரூமுக்கு வந்துட்டீங்க. உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் தான், மாஃபியோட பொண்ணுனா மட்டும் என்ன, அதே தான். இன்ஸ்டாவை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறது, இல்லை ஷார்ட்ஸ் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது உங்கள் விண்டோவில் டக் 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 டக்குன்னு சவுண்டு கேட்குது. நீங்கள் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அங்கே யாரோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ நீங்கள் வாவ், மாஃபியா வீட்டுக்குள்ளேயே திருடுனா, இது யார் புதுசா? காலில் தான் ஒருத்தனை போட்டேன், இப்போ இன்னொருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெஸ்க்கு கிட்டே வந்து கன்னை வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே வெளிலேருந்து ஒருத்தவங்க விண்டோ டக்குன்னு புஷ் பண்ணிட்டு உங்கள் மேலே வந்து விழுறாங்க. நீங்கள் ஃப்ளோரில் டக்குன்னு விழுந்துடுறீங்க. அவங்க வந்து உங்கள் மேலே விழுந்ததில் லிப்பும் டச் ஆயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு தள்ளி விட்டு கன்னை பாயிண்ட் பண்ணுறீங்க. அப்போ கரெக்டாக ஏய் 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 நான் தாண்டி, சுற்றாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் மாஸ்க்கை கழட்டுறாரு. ஆப்வியஸ்லி அது ஜிமின் தான். டேய் பொறுக்கி, நீ என்னடா இங்கே பண்ணுற? எது பொறுக்கியா? ஆமாம், ராத்திரி நேரத்தில் ஒரு பொண்ணு ரூமில் தாவறியே, பின்ன நீ பொறுக்கி இல்லாமல் என்ன ஜென்டில்மேன் அவனை கூப்பிட முடியும்? ஏய் நிறுத்திடி, ஓவராக பண்ணாத. ஆ இப்போதுக்கு நீங்கள் வந்திருக்க? இல்லை, பொறுக்கின்னு சொன்னியே, பொறுக்கி என்ன வேலை பார்ப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஷபா, கன் இன்னும் என் கையில் தான் இருக்குது, அது தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜிமின், கன்னு உன் கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அப்படியே பக்கத்தில் வராரு. நீங்கள் கீழே விழுந்து தானே இருப்பீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கீழே விழுந்து தான் அதை பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த கான்வோலாம் நடந்திருக்கும். நீங்கள் கொஞ்சமாக அப்படியே பின்னாடி போகிறீங்க. லைக் அந்த உட்காந்த பொசிஷன்லேயே பின்னாடி போகிறீங்க. அவர் உங்கள் மேலே கொஞ்சமாக ஓவர் ஆகிட்டே வராரு. ஸோ அப்போ நீ மாஃபியான்றத ஞாபகம் வச்சுக்கிறியா? ஊருக்கே மாஃபியாவாக இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை தானே. அதை நீ எதுக்கு என்கிட்ட சொல்கிற? நான் இன்னும் உன்னையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? ஓ, அப்போது வேறு யார் கல்யாணம் பண்ணிப்பீங்க? நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் டக்குன்னு அவர் தள்ளி விட்டு பெட் மேலே போய் ஏறி உக்காந்துக்கிறீங்க. அவர் பெட்டு மேலே வர ட்ரை பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அப்போது உங்களோட லெக் எடுத்துகிட்டு அவரோட செஸ்ட் கிட்ட வச்சுட்டு, இதுக்கு மேலே நீ அலௌடே கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா? அலௌடு இல்லையா? அது எப்படி? ஃப்யூச்சரில் இது என் வீடு, இந்த பெட்ரூம் என் பெட்ரூம், பெட்டில் இருக்கிற நீ என் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் எப்படி? ஆசையை பாரு, ஓன் ப்ராப்பர்ட்டியா? நினச்சிக்கோ, நீ அப்படியே நினச்சிட்ரு. அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் நீங்கள் வேறு யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்க? என்னை கிஸ் பண்ணிவிட்டு? நான் ஒன்றும் உன்னை கிஸ் பண்ணல, நீ தான் என்னை கிஸ் பண்ண. நான் உன்னை கிஸ் பண்ணணும், நீ என்னை கிஸ் பண்ணியோ? கிஸ் பண்ணோம் இல்லை. நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு,
நான் யாரையோ கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை தவிர. உன்னை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதான் ஏன் உனக்கு என் மேலே லவ் இருக்குது, எனக்கும் உன் மேலே இருக்குது. அது 2 பேருக்குமே தெரியும். அப்புறம் ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற? ஓ, அது எப்படி? உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் வீட்டில் வந்து என் அம்மா உன் அம்மா மாதிரி செத்து போக சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. ஜிமின் ஃபேஸே மாறிடுது. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுகிற? ஏன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்ல முடியல? நான் அதை பற்றி பேசலை வயன். வலிக்குதா? எப்படி வலிச்சிருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு? அவருக்காக இருந்த 2 பேர்த்தையுமே உங்கள் அப்பா கொன்னுட்டு எப்படி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் உங்கள் அப்பா? இப்போ எதுக்கு நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்க? எனக்கு சத்தியமாக புரியல வயன். எனக்கு செம்ம கோவம் வருது. பண்ணுறதெல்லாம் உங்கள் அப்பா பண்ணிடுவார். உனக்கு கோவம் வேற வரும் நாங்கள் கேட்டோன்னா. என் அப்பாவுக்கு இன்னும் நான் மட்டும்தான் இருக்கேன். என்னையும் கொன்னுட்டு அதானே உங்கள் அப்பாவுக்கு வேணும்? பேசுவடி பேசுவ. அவன் பின்னாடியே வரேன்ல, அதான் என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுற. இதுக்கு மேலே உன் மூஞ்சியில் கூட நான் முழிக்க மாட்டேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வந்து எப்படி விண்டோ ஏறி வந்தாங்களோ ஸோ அதே மாதிரியே அங்கேருந்து குதித்து போயிடுறாங்க. நீங்கள் ஜிமின் போன அந்த சைடே பார்த்துட்டு ஒரு லாங் பிரீத் எடுத்துகிட்டு, இதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஜிமின், நீ என் பக்கம் வராத, நானும் உன் பக்கம் வரமாட்டேன், அதான் நமக்கு நல்லது, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. பட் நீங்களும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடுறீங்க. அந்த பக்கம் ஜிமின் பாருக்கு போயிருக்கான். நீங்கள் பேசினதெல்லாம் ஒரு மாதிரி அவன் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. என் அம்மாவையும் உன் அம்மாவையும் கொன்னது இல்லாமல் நீங்கள் என்னையும் என்னை கொல்ல பார்க்குறீங்களா? ஸோ அப்படி கேட்டிங்கள்ல, அதெல்லாம் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் பேசின வேர்ட்ஸ்லாம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அப்போது அவன் ஃபோன் எடுத்து ஒரு பிக்கு பார்க்குறான். அதில் வந்து 2 லேடீஸ் காஃபி குடிச்சிட்டே அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக். அதை பார்த்துட்டு, ஏன் ஏன் நீங்கள் 2 பேரும் எங்களை விட்டுட்டு போனீங்க? நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் தெரியுமா? 2 ஃபேமிலியும் ஜாலியாக. எனக்கு புரியல. நான் நான் என்ன பண்ணேன்? என் அப்பங்காரன் பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் வயன் என்ன என்கிட்ட ஏன் அவள் அப்படி பேசினா? என்னால் சுத்தமாக முடியலம்மா. ஒரு மாதிரி ரொம்ப என்னால் சொல்லவே முடியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் 2 பேரும் என் கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கவே இருக்காதுல்ல. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதா? என் வயன் எனக்கு கிடைக்க மாட்டாளா அப்படின்னு ஜிமின் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதோட முடியுது. நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸும் நீங்களும் ஜிமினும் மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் 2 பேருமே பேசிக்கல. நீங்கள் உங்கள் ஒர்க்கை பார்க்குறீங்க. ஜிமினுக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. பட் அவன் சரி ஓகே இதுக்கு மேலே அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவன் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போல்லாம் ஜிமின் ரொம்ப குடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். தினமும் நைட் குடிச்சிட்டு வர்றது, வந்து அவன் ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் உடைக்கிறது. ஸோ அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க. பட் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் அவன் குடிச்சிட்டு வரும்போது அவங்க அப்பாவும், ஜிமின் எத்தனை நாள் தான் இப்படி குடிச்சிட்டே இருக்க போகிற? உங்களுக்கு அது தேவையில்ல, உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும். அப்படி தானே இருக்கீங்க, அதே மாதிரியே இருங்க, அதான் எனக்கு நல்லது. அப்படி என்னால் இருக்க முடியும்னு நினைக்கிறியா? நான் உன் அப்பா, ஞாபகம் வச்சுட்டு பேசு. தயவு செஞ்சு அப்பா அம்மா இருன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்துடாதீங்க. இங்கே நடக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் நீங்கள் மட்டும்தான் ரீசன். என்னால் தயவு செஞ்சு இங்கே போயிடுங்க ப்ளீஸ். ஜிமின் நீயும் என்னை புரிஞ்சுக்காமல் பேச.
என்னய்யா? என்ன? இதுக்கு மேலே உனக்கு மரியாதையே கிடையாது. என் லைஃபே நாசமாக போனதுக்கு ரீசன் நீ மட்டும்தான்றேன். சும்மா நொய்யுங்கிற. போயிடுங்க இது. ஸோ அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பாவும் சரி ஓகே, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா அவனும் ஹர்ட் ஆவான், நானும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே போயிடுறாரு. ஜிமினும் கஷ்டப்பட்டு அப்படியே மேலே ஏறி ரூமில் போயிட்டு படுத்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா மாஃபியா, ஜிமின் மாஃபியான்றதுனால கொஞ்சம் நிறையா ஒர்க்ஸ் வருது. ஸோ அவன் அங்கே போனோமா போட்டோமா வந்தோமா, முன்னாடிலாம் இப்படி இருக்க மாட்டான். கொஞ்சம் யோசிப்பான், என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது. பட் இப்போ அப்படி கிடையாது. அவன் பாட்டு போகிறான், கன் எடுத்து ஷூட் பண்ணுறான், அதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கான். அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க அப்பாவும், ஜிமின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை நீ ஒர்க்கில் காமிக்கிறேன்னு எனக்கு தோணுது. இப்போல்லாம் நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நியூஸ் வருது ஜிமின். ஓ ஓ மை காட். எப்படி இப்போது வலிக்குதா? ஏதோ தப்பாக போகிற மாதிரி இருக்கா? உங்களோட மாஃபியா அந்த ராஜ்யம் அப்படியே அழிகிற மாதிரி இருக்கா? உங்கள் கிங்டமே உங்கள்கிட்டேருந்து போகிற மாதிரி இருக்கா? ஜிமின் பார்த்து பேசு. அச்சோ சரி நான் பார்த்து பேசுகிறேன். மிஸ்டர் பார்க், நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன கொஞ்சம் யோசித்து பண்ணுனீங்க. பட் நீங்கள் மட்டும் 16 இயர்ஸ்க்கு முன்னாடி யோசிச்சா பண்ணீங்க? நான் தான் உங்கள் பையனாச்சே. எப்போவுமே சொல்லுவீங்களே நீங்கள் என் அப்பான்னு. அப்பா எப்படி இருக்கானோ அப்படி தானே பையனும் இருக்க முடியும். எப்படி யோசித்து பண்ணுன்றீங்க? நீங்கள் யோசிச்சிருந்தா இவ்வளோ தூரம் நான் பண்ணணும்னு அவசியமே இல்லையே. அது முடிஞ்சிருச்சு ஜிமின். இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிற? காலம் பூரா சொல்லி காட்டி என்னை சாவடிக்கலாம்னு நினைக்கிறியா? செத்து போங்க. யார் கவலைப்பட போகிறா? ஒருத்தன் கவலைப்பட மாட்டான். உங்களுக்குன்னே இருந்த எல்லாரையும் அடிச்சுட்டு நீங்கள் மட்டும் ஹாப்பியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? உங்கள் கிங்டம் உங்களாலேயே நாசமாக போகுது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். உங்ககிட்டலாம் பேச முடியாது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். போயா, உன் மூஞ்சில் ஏன் முழிப்பான். ஸோ அப்படி சொல்லிட்டு ஜிமினும் மேலே போயிடுறான். அப்படியே டேஸும் போகுது. பட் ஒரு நாள் ஜிமினுக்கு ஒரு கால் வருது. வயனோட அப்பா தான் ஜிமினுக்கு கால் பண்ணுறாங்க. இவனுக்கு அங்கிள், இவரையே நமக்கு கால் பண்ணுறாரு. கால் இப்படிலாம் பண்ண மாட்டாரே. சொல்லுங்கள் அங்கிள். ஜிமின், வயன் அங்கே இருக்காளா? வயனா இங்கே இல்லையே அங்கிள். டேய் பொய் சொல்லாதீங்கடா. நேற்று ஈவினிங்லேருந்து வயன் வீட்டுக்கும் வரல, என் ஃபோனும் எடுக்கல. அதான் கேட்குறேன், நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டீங்களான்னு. அங்கிள், உங்களுக்கு தெரியும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஐ எம் இன் லவ் வித் வயனுன்னு. யூனோ ரைட்? தயவை செஞ்சு நான் லவ் பண்ணுறேன் மயிரா பிடுங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காத. ஆல்ரெடி நீங்கள் பண்ணதே போதும். எப்படி அங்கிள்? இல்லை எனக்கு புரியல. ஏதோ நான் பண்ண மாதிரி என் மேலே எதுக்கு அங்கிள் எரிஞ்சு விடுறீங்க? நீங்களும் உங்கள் பொண்ணும். ஆல்ரெடி உங்கள் பொண்ணு என்னை டிப்ரெஷனுக்கு ஆளாக்கி விட்டு போயிட்டா. அடுத்து நீங்களா? சொல்லுங்கள், என்ன வேணும்? டேய் லூஸு, நான் சொல்கிறது புரியுதா? வயன் நேற்று ஈவினிங்லேருந்து வீட்டுக்கே வரல. அங்கிள், நீங்கள் எதுக்கு வயனை பற்றி கவலைப்படுறீங்க? அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல ஜிமின். அவள் என் கால் அட்டன் பண்ணாமல் இருக்க மாட்டா. எப்படியும் 2 பேர் பேசிட்டு தானே இருக்கீங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நீ கால் பண்ணிப்பார் என்னன்னு. ஐ திங்க் எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது.
சரி ஓகே அங்கிள், நான் என்னன்னு பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஸோ அப்படி சொல்லிட்டு ஜிம்மனும் கட் பண்ணிவிட்டு பார்க்குறான். உங்கள் நம்பருக்கு தான் கால் அடிக்கிறான், நீங்கள் எடுக்கவே மாட்டீங்க. உங்ககிட்ட 2 நம்பர் இருக்கும். ஸோ 2 நம்பருக்கும் கால் அடிக்கிறான், எடுக்கவே மாட்டேங்க. கிட்டத்தட்ட 10 வாட்டி அடிச்சிருப்பான். ஸோ அப்பயும் நீங்கள் எடுக்கல. ஸோ அவனுக்கும் இப்போ தான் சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. சரி, ஏன்னா வந்து ஜிம்மின் அடித்தான்னா நீங்கள் எடுத்துருவீங்க. கோவமாக இருந்தால் ஒரு 5 கால்ஸ் அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துருவீங்க, ஏதாச்சும் சீரியஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது நீங்கள் எடுக்கவே இல்லை. ஸோ இப்போது ஜிம்மனுக்குமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. அவன் கீழே இறங்கி அவங்க அப்பா ரூமுக்கு போகிறான். அப்பா, ஒயனை நீங்கள் தானே கடத்தி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணீங்க? லூஸு மாதிரி பேசாத ஜிம்மன், எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? ஏற்கனவே அவங்களுக்கு பண்ணது நான் போதாதா? திருப்பி நான் அதெல்லாம் கேட்கல, நீங்கள் பண்ணீங்களா அதை மட்டும்தான் கேட்டேன். இல்லைடா, நான் ஒன்றும் அவ்வளோ மோசம். விட்டுருங்க, பண்ணலையா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிம்மனும் கிளம்புறான். இந்த பக்கம் உங்கள் சைட் பார்த்தா உங்கள் கண்ணை யாரோ கட்டி சேரில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள், ஏ கேனைங்களா, யார்ரா நீங்களாம், யார் மேலே கை வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதான் வச்சுருப்பீங்க. எதுக்கு, யார் இது பண்ண சொன்னா? எல்லாரையும் போட்டாச்சு, ஆல் கிளியர். இப்போ யார்? நான் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். அது வரையும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருவேன். கிறுக்கு மாதிரி பேசாத. சரி, அதுக்கு என்ன கண்ணை மூடி வச்சுருக்கீங்க, அதையாச்சும் திறந்து விடுங்கடா. உனக்கு பயமாகவே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போகிற, இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்ருக்க. அப்படியா? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் என்ன பண்ணனே தெரியல. ஐம் சாரி. சி, எனக்கு தான் செட் ஆகாது இந்த பயப்படுறதுலாம். நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் என்னமோ தெரில, எனக்கு அந்த பயந்து இந்த கெஞ்சுறதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது. கெஞ்சுவ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயே கெஞ்சுவ. சரிடா எப்பா, நீ கண்ணை திறந்து விடு, நீ யாருன்னே தெரில. ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. கண்ணை திறந்து விட்றா, நான் பார்க்குறேன். அப்படி யார் நமக்கு தெரியாமல், கண்ணை திறங்கடா. ஓ வாயன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ளே வராங்க. ஸோ எல்லோரும் அவங்கள பார்க்குறாங்க. எல்லோரும் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தவனும், அப்பா வந்துட்டியா, நச நச நசன் பேசிக்கிட்டே இருக்காப்பா, இவ்வளோ போட்டு தள்ளு. நோ நோ நோ, இவ்வளோ சீக்கிரமாலாம் இவளை போட்டு தள்ளக்கூடாதுடா, வெயிட் பண்ணு. இவளை வச்சு 3 பேரை கூப்பிடணும். கூப்பிட்டு மொத்தமாக சேர்த்து 4 பேர்த்தையும் போட்டு தள்ளிடலாம். ஆஹா, ஒரே கல்ல 4 மாங்கான்ற பண்ணிட்டா போச்சு. அப்போது நீங்கள் இந்த வாய்ஸ், இது விக்டர்? வாவ், நல்லா ஞாபகம் வச்சுருக்க போல். என் வாய்ஸை வச்சே என்னை கண்டுபிடிச்சிட்ட. நீ 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 இங்கே என்ன பண்ணுற? என்ன மேடம், வாய்ஸ் உள்ளே போகுது, என்னாச்சு? நீ எப்படி திருப்பி இப்போ எதுக்கு எங்கள் லைஃப்பில் திருப்பி வர? தெரியாதா? பழைய கணக்கை தீக்கத்தான். இன்னும் பெண்டிங் இருக்குல்ல, 4 பேர் போட்டு தள்ள வேணாம். ஆல்ரெடி எங்கள் சந்தோஷத்தை மொத்தமாக பறிச்சுட்டு தானே போனேன். இப்போ ஏன் திரும்பி வந்திருக்க? அதான் சொல்கிறேன்ல வாயன் செல்லம், இன்னும் 4 பேர் நீங்கள் இருக்கீங்களே, எப்படி நான் நிம்மதியாக இருப்பேன்? என் சந்தோஷத்தையும் மொத்தமாக பறிச்சிட்டிங்க தானே. ஓ சந்தோஷமா? எப்படி? அது எப்படி நீ சொல்கிற?
உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? ஒரு மாதிரி எரிச்சலாக இல்லை? உனக்கே கஷ்டமாக இல்லை? ஒரு ஃபேமிலி இல்லை 2 ஃபேமிலியை மொத்தமாக முடிச்சு விட்டு இவ்வளோ ஜாலியாக பேசுகிற? ஆமாம் ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். நான் தான் பண்ணேன். நான் தான் உங்கள் 2 ஃபேமிலியுமே கெடுத்தேன். ஆமாம், அஃப்கோர்ஸ் ஐ ஆம். அதில் எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையே. ஏன்? உன் அப்பன் என் தம்பியை கொன்னானே, அப்போ அந்த வருத்தம் தெரிலையா? சி, நிறுத்து. உன் தம்பி கேடிக்கிட்ட வேலை பார்ப்பான், அது கொன்னது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு நீ என் ஃபேமிலியை மொத்தமாக அழிச்சிட்டல. உனக்கு இன்னும் அந்த வெறி தீரலையா? தீராது வயன், தீராது. உன் அப்பன் என் தம்பியை கொன்னா, உனக்குன்னு ஒருத்தன் உருகுறானே ஜிமின், அவன் அப்போ என் பையனோட அம்மாவை கொண்டுட்டு எப்படி உங்கள் 4 பேத்தையும் நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்க? ஏய், நீ என்ன புதுசாக கதை சொல்லிகிட்ருக்க? எப்போடா ஜிமினோட அப்பாவும் ஒய்ஃபை கொன்னாங்க? இது என்ன புதுசாக இதை சொல்லிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி சின்ன வயசில் உங்கள் ஃபேமிலி அப்புறம் ஜிமின் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா தான் இருப்பீங்க. பட் ஜிமினோட அப்பாவுக்கு வந்து மாஃபியா அந்த கிங்டம்லேயே அவங்க தான் பெரிய இதாக இருக்கணும், கிங்காக அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப பேராசைப்படுவாங்க. ஸோ அதனாலே அவங்க வயனோட அப்பாவோட எதிரி கேங் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது வயனோட அப்பாவுக்கு தெரியாது. அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய வந்தோடனே வயனோட அப்பா சுத்தமாக ஜிமினோட அப்பாவை வெறுத்திருப்பாங்க. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, என் பின்னாடி இருந்தே இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்த்துருக்க, உன்னை நினச்சாலே எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வயனோட அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களும் ஜிமினோட அப்பாவும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை உங்கள் அப்பா கிட்ட சொல்லலான்னு வரும்போது தான் ஜிமினோட அப்பா இந்த மாதிரி ஒர்க் பார்த்துருக்காருன்றது தெரிஞ்சு அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க பேசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். பட் உங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கும் சரி ஜிமின் அப்பாவுக்கும் சரி அவங்க லவ்வை அவங்களால விட்டு கொடுக்க முடியல. ஸோ அதனாலேயே அவங்க ஓடி போயிருப்பாங்க சின்ன வயசுலேயே. அவங்க ஏஜ் 18 தான் இருக்கும் அவங்க தங்கச்சிக்கு, உங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கு. ஸோ அப்போயே ஓடி போயிருப்பாங்க. அது இன்னும் உங்கள் அப்பாவை டென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து வயனோட அம்மா கிட்ட இதுக்கு மேலே மிஸ்டர் பார்க் அண்ட் அவங்களோட ஒய்ஃப், அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கு மேலே நீ போய் அவகிட்ட பேசிகிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவோட தங்கச்சியுமே ரொம்ப க்ளோஸ். லைக் எப்படி சொல்கிறதுனா சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் பழகியிருப்பாங்க. பட் இப்போது இப்படி ஆனதுலேருந்து அவங்களாலையும் எதுவுமே பேச முடியல. கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆயிருக்கும். அப்போயுமே உங்கள் அப்பாவுக்கு அந்த கோவம் இருக்க தான் செய்யுது. ஸோ இன்னுமே பேசிக்கல. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்குமே அப்போது அந்த டைமில் பேபி கிடையாது. ஆல்ரெடி உங்கள் அப்பா டிப்ரெஸில் இருந்ததுனால ஃப்ரெண்டும் போயிட்டான், அதே மாதிரி இந்த மாதிரி என் தங்கச்சியும் இப்படி போயிட்டாளே அப்படின்றதுனால அப்போது அந்த 3 இயர்ஸுமே உங்கள் அப்பாவுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி நீங்கள் பிறக்கல. ஆனால் அந்த சைடு ஜிமின் பிறந்துட்டார். 1 இயர்லேயே கல்யாணம் பண்ணிட்டு போன 1 இயர்லேயே ஜிமின் பிறந்து இப்போது அவர் 2 இயர்ஸ் பேபியாக அவங்க ஹேண்டில் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் தான் அதை உங்கள் அப்பா பார்த்துட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கும் பேபி வேணும், எவ்வளோ நாளாக இப்படி இருக்க போகிறீங்க, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என் குழந்தைய என் கையில் பார்க்கணுன்னு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் புரியுது. அப்படியே இயர்ஸும் அப்படியே போகுது. இப்போது 8 இயர்ஸ் ஆச்சு உங்கள் அப்பாவும் ஜிமின் அப்பாவும் பேசி. பட் இப்போது உங்கள் அம்மா கூட நீங்களும் நிற்கிறீங்க. உங்களுக்கு 5 இயர்ஸ், உங்களுக்கும் ஜிமினுக்கும் 3 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். உங்களை விட அவன் 3 இயர்ஸ் பெரியவன். ஸோ அப்படியே போயிட்டுருக்கும்போது உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பா கிட்ட, ஏங்க எவ்வளோ நாள் தான் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க, உங்கள் கோவம் குறையவே குறையாதா, உங்கள் 2 பேர் சண்டைனால உங்களை சுற்றி இருக்கிற அவங்களோட பாண்டும் அப்படியே போயிடணும்னு நினைக்கிறீங்களா 2 பேரும்
ஸோ அப்படி கேட்டுட்ருக்கும்போது உங்கள் அப்பாவும், அப்படி இல்லடி, அவனை சின்ன வயசுலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா வளர்ந்தோம். பட் அவனோட க்ரீடினஸ்னால என்னையே அவன் ஏமாற்றிட்டான். ஸோ என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலடி. புரியுதுங்க. அதுக்காக எங்கள் பாண்ட் எங்களை பற்றி யோசிக்கலையே. உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால நாங்கள் 2 பேரும் தானேங்க கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறியா? உன்னை நான் என்னைக்காச்சும் அடிச்சிருக்கேனா, இல்லை ஏதாச்சும் திட்டியிருக்கேனா? ப்ளீஸ், அது மட்டும் கஷ்டப்படுத்துறதுன்னு கிடையாது. இப்போ என்னாலேயும் உங்கள் தங்கச்சினாலேயும் சுத்தமாக பேசிக்க முடில. நாங்கள் எவ்வளோ பாண்டிங்காக இருந்தோன்னு உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கல தானே. நீங்களும் உங்கள் மாஃபியா அந்த கிங்டம் தான் முக்கியம் தானே போனீங்க. இப்போ என்ன பண்ணுன்ற? நான் எதுவும் சொல்லலை. சொன்னாலும் திட்டுவீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போயிடுறாங்க. ஸோ அப்போது உங்கள் அப்பாவும் யோசிக்கிறாரு, சரி ஓகே நம்ம பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு, ஏய், மூஞ்சி அவ்வளோ கேவலமாலாம் வச்சுக்கணுன்னு அவசியமே இல்லை. போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு வா. அதுதானே இந்த மகாராணிக்கு வேணும். உண்மையாவா? நான் போய் பார்க்கலாமா? பா, மூஞ்ச பாரு. எனக்கு கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காது என் தங்கச்சியை பார்க்கணுன்னு. உன் மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. எனக்கு தெரியும் என் ஹஸ்பண்ட் நல்லவருன்னு. போதும் போதும் ஐஸ் வச்சது, போ அப்படின்றாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அவங்கள தூக்கிட்டு, இன்றைக்கி நீ ஃபர்ஸ்ட் டைம் உன் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனை மீட் பண்ண போகிற. 1 இல்லை 2, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க போகிறான், வா போகலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்கள தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களுமே ஜிமின் அப்பாவோட மேன்ஷனுக்கு போயிட்டீங்க. உள்ளே போகும்போதே எல்லா பாடி கார்ட்ஸும், இது அவங்க தானே? ஆமாண்டா, எவ்வளோ நாள் ஆச்சுல. இவங்க என்ன இப்போ திடீர்னு வந்திருக்காங்க? தெரியலையே, நானும் அவங்க கூட நிற்கிறேன், நில்லு பேசாமல். சரி இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் உங்கள் அம்மாவுமே போயிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போது உங்கள் அப்பாவோட தங்கச்சி தான் உங்கள் அம்மாவை பார்த்ததும், அண்ணி நீங்கள் எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேரும்? இவங்க யார்? மம்மி சொல்லுடா, யாரும்மா இவங்க கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்கீங்க? இவங்க தான் உன் அத்தை. அத்தையா? அப்போ ஏன் என்னை இவ்வளோ நாள் பார்க்க வரல? அப்போ உங்கள் அத்தையும், இனிமேல் கண்டிப்பாக வருவேன், ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க தான் வருவேன். அப்போது பின்னாலேருந்து ஜிமின், அம்மா யாரும்மா இது புதுசா? டேய் இங்கே ஓடி வா. அப்போ ஜிமினும் வரான். வந்துட்டு, ஹாய், என் பேர் ஜிமின். ஹாய், நான் தான் ஒயன். வெல்கம் டு அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சொல்கிறான் க்யூட்டாக. அப்போது உங்கள் அம்மா தான், அட என்னடி என் பையனை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க. பின்ன சின்ன வயசுலேருந்து யார்கிட்ட எப்படி பேசணும் எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன். அச்சோ, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் தான் விளாண்டுட்ருக்கீங்க மேலே போயிட்டு. அப்போது கன் ஷாட் சவுண்டாக கேட்குது. நீங்கள், ஜிமின் ஏதோ சவுண்டு கேட்குது தானே? ஆமாம், என்னவா இருக்கும் தெரியலையே. நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன், இப்படி தான் சவுண்டு கேட்கும். ஆனால் அப்போது ஒரு அங்கிள் இன்னொரு அங்கிள் ஷூட் பண்ணுவாங்க. நானும் பார்த்துருக்கேன், நீயும் பார்த்துருக்கியா? ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். சரி வா நம்ம போய் பார்க்கலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி கீழே கூப்பிட்டு போகிறான். அப்போது உங்கள் அம்மா தான் ஓடி வராங்க.
டேய், நீங்கள் 2 பேரும் ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நெத்திலேருந்து உங்கள் அம்மாவுக்கு ரத்தம் வடியுது. நீங்கள், அம்மா அம்மா உங்களுக்கு என்னாச்சு? ஏன் ஏன் உங்களுக்கு பிளட்டு வருது? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நானும் ஜிமின் அம்மாவும் விளாண்டுட்டு இருந்தோம், அப்போது தெரியாமல் அடிபட்டுருச்சு, அவ்வளோதான். உண்மையாவா? ஆமாம். அம்மா அன்றைக்காச்சும் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேனா என்ன? இல்லையே. அப்புறம் என்ன, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்லேருந்து டியர்ஸ் வருது. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும், உங்கள் 2 பேரையும் அதில் உட்கார வச்சுட்டு, அம்மா வர வரையும் இங்கே தான் உட்காந்துருக்கணும் 2 பேரும், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. அப்போது இந்த சைட் பார்த்தோன்னா உங்கள் அம்மாவையும் ஜிமின் அம்மாவையும் ஒருத்தவங்க கட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போது உங்கள் அம்மா, யார்ரா நீங்கள்லாம்? அட, இவளுக்கு சவுண்டை பார்த்தியா? மாஃபியாவோட பொண்டாட்டின்றதை கரெக்டாக ப்ரூவ் பண்ணுற. உன்கிட்ட என்ன கேட்டால் நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஜிமின் அம்மா சொல்கிறாங்க. பா, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை, அதான் 2 மாஃபியாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ சாக போகுதுங்க. ஓ, ஏன் என் புருஷன் வீட்டில் இருக்கும்போது பேசியிருக்கலாம்ல, இப்போ வர கேவலமாக இல்லை? ஃபஸ்ட்டு யார் நீ அப்படின்னு ஜிமின் அம்மா கேட்குறாங்க. கரெக்ட், என் பேர் விக்டர். ஞாபகம் இல்லை? 2 பேர்த்தில் யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கணுமே. ஓ, அவன்தானா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு, ஞாபகம் இருக்கா? உன்னெல்லாம் எப்பட்றா மறக்க முடியும்? அதுவும் தம்பி பண்ண கேவலத்தெல்லாம் எப்பட்றா மறக்க சொல்கிற? அண்ணி, அந்த 2 டேஷுங்க தான் இதுங்களா? எப்படி? என் அண்ணன் உன் தம்பியை போட்டான், இப்போ என் ஹஸ்பண்ட் உன்னை பொண்ணுன்னு ஆசையாக வந்திருக்கியோ? உன் புருஷன் என்ன போடுறதா? என் தம்பியை கொன்னதுக்கு பழி வாங்க வந்திருக்கேன் தெரியுது. ஆனால் ஒன்று, உன் தம்பிக்கெல்லாம் வக்காலத்தை வாங்கிட்டு வந்திருக்க பற்றியா? அங்கே நிற்கிற நீ. எப்பட்றா உனக்கெலாம் மனசு வருது உன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுன்னு? என் ஹஸ்பண்ட் நல்ல வேலையை தான் பார்த்துருக்காரு. உன் தம்பி இன்னும் நடமாடிட்டு இருந்தான்னு வையேன், இந்த ஊரில் பொண்ணுங்களுக்கெல்லாம் சேஃப்டியே இல்லாமல் போயிடும். இதுவரையும் உன் தம்பினால் எத்தனை பொண்ணுங்க இறந்து போயிருப்பாங்க. மனசாட்சியோடு தான் இருப்பீங்களா நீங்கள்லாம், இல்லை எப்படி? ஏ சும்மா சென்டிமெண்ட்டாக ப்ளா 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 ப்ளா. மூடுங்கடி 2 பேரும். இப்போ 2 பேரும் சாவ போகிறீங்க. அப்புறம் நீ வரும்போது உன் பொண்ணையும் தானே கூட்டின்னு வந்தீங்க. என் பசங்க மேலே கையை வச்சேன்னு தெரிஞ்சுது, என்ன பண்ணுவ? உன்னால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி உங்கள் 2 பேர் குடும்பத்தை மொத்தமாக கொளுத்திட்டு தான் நான் போவேன். ஃபோன் போடு உன் புருஷனுக்கு அப்படின்னு ஜிமின் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அம்மா கையுமே கழட்டி விட்டுடுறாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க, எங்கே இருக்கீங்க? ஏன், என்னாச்சு? இங்கே விக்டர் அவங்க வந்திருக்காங்க. என்ன, அவனா? ஆமாம், சீக்கிரம் வாங்க, எங்கள் எல்லாரையும் கொன்றுவேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும்னா? ஐயோ, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் வரீங்களா என்ன? இல்லை, எல்லாரும்னா இங்கே எங்கள் அண்ணாவோட ஒய்ஃப், அவங்க குழந்த எல்லோரும் இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஷிட், அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இல்லை, நான் இங்கே நாங்கள் அவன் எங்களை கொன்றுவேன்னுட்ருக்கான். டி, இங்கே ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டுருக்கு, எப்படி என்னால் நடுவுலையே? புரியல. என்ன? இல்லை, நான் இப்போது வந்தேன்னா என் மொத்த கிங்டமும் போயிடும் என்கிட்டேருந்து. இப்போ என்னால் வர முடியாது.
அப்போது நான் வேணால் பாடி கார்ட்ஸ் அனுப்புகிறேன், எத்தனை பாடி கார்ட்ஸ் வேணால் அனுப்புகிறேன். உங்களால் வர முடியுமா முடியாதா? சாரி, இப்போது என்னால் வர முடியாது. நான் உங்களை விடலை, நான் பாடி கார்ட்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போது உங்கள் அம்மா ஜிமின் அம்மா கிட்ட, என்னாச்சு? அவரால் வர முடியாதான். புரியல. ஏன்? இல்லை, அவருக்கு மீட்டிங் அதான் வேணுமா, ஸோ அவங்க பாடி கார்ட்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. பாடி கார்ட்ஸ்? ஐயோ ஐயோ, போச்சே, இங்கே 2 உயிர் 4 உயிர் போகுது. அதுக்கு பார்க்கு தான் காரணம். இதை கண்டிப்பாக அவன் புருஷன்கிட்ட சொல்லணும் தானே அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட கேட்குறாங்க. உங்கள் அம்மா அவளால் எதுவுமே பேச முடியல, சைலண்ட்டாக உட்காண்ட்ருக்காங்க. ஸோ விக்டரும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடுறான். ஹலோ டேய் விக்டர், இப்போ என்ன, எதுக்கு கால் பண்ணியிருக்க? இரு, ரொம்ப கோவமாக எல்லாத்தையும் பேசிடாத. இங்கே உன் பொண்டாட்டி, உன் தங்கச்சி, அப்புறம் ஜிமின், வயன் எல்லாரையும் அப்புறம் உயிரோட பார்க்க முடியாது. என்ன? நான் உன் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கேன். பேசுறியா? ஏய் பேசுடி. அண்ணா, நான் தான் நிலா பேசுகிறேன். நிலா? ஆமாண்ணா, நான் தான். விக்டர், அவங்கள விட்டுரு. ப்ராப்ளம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான். எதுக்கு அவங்களெலாம் இழுக்கிற? ஓஹோ, அது எப்படி ப்ராப்ளம் உனக்கும் எனக்கும்? அப்போது நீ என் தம்பியை போட்டது? டேய், உன் தம்பி ஒரு எச்ச. அவனை போட்டதுக்கெலாம் ஏய் நீ என் தம்பியை போடுவ, உன் ஃப்ரெண்டு பார்க் என் பொண்டாட்டியை கொன்னுட்டான். உங்கள் 2 பேத்துக்கும் என்னை பார்த்தா இளிச்சவாய் மாதிரி தெரியுதா? வாட்? பார்க் உன் ஒய்ஃபை கொன்னானா? ஓ, இது உங்களுக்கு தெரியாதா? சே, கேவலம் இந்த மாஃபியா கிங்டமுக்காக உன் ஃப்ரெண்டு, உன் தங்கச்சியோட புருஷன் என் பொண்டாட்டியை கொன்னாண்டா. யார் கூட சேர்ந்து தெரியுமா? உன் பெரிய எனிமி நிக்கோல், அவன் கூட சேர்ந்து தான். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியாமல் எல்லாம் நடந்திருக்கும்? இதை நான் நம்பணும்? இங்கே பாரு விக்டர், நீ என்ன பேசுகிறன்னே எனக்கு தெரியல. என்ன தான் இருந்தாலும் ப்ராப்ளம் நமக்குள்ள. தயவை செஞ்சு என் ஃபேமிலி மேலே கை வைக்காத. வாய்ப்பே இல்லை. முடிஞ்சால் வந்து காப்பாற்றிக்கோ. இன்னொரு விஷயம், இப்போ கூட உன் தங்கச்சி பார்க்குக்கு ஃபோன் பண்ணான். அவன் ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு என் மீட்டிங் தான் முக்கியம், நான் வேணால் பாடி கார்ட் சென்ட் பண்ணுறேன். இல்லை, என் பார்க் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான். உன் பார்க் தான் ராசா சொன்னான். கேளு, சொல்றீ, அவன் சொன்னதை சொல்லு. அண்ணா, உங்கள் ஃப்ரெண்டு மீட்டிங் தான் முக்கியம், பாடி கார்ட்ஸ் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாருண்ணா. அவ்வளோதான். உங்கள் அப்பாவால் எதுவுமே சொல்ல முடியல. உங்கள் அப்பா, விக்டர் ப்ளீஸ் விக்டர், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், நீ என்ன வேணால் கொல்லு, தயவு செஞ்சு என் ஃபேமிலியை விட்டுரு. நினைக்கிறியா நான் அப்படியே விட்டுருவேன்? நினைக்கிறியா? நான் எப்படி கஷ்டப்படுறேனோ நீங்களும் அதே மாதிரியே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஷாட் சவுண்ட். அதோட உங்கள் அப்பாவோட கால் கட் ஆகிடுது. உங்கள் அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு வேகமாக. கிட்டத்தட்ட உங்கள் வீட்டிலேருந்து ஜிமின் வீட்டுக்கு வரணுன்னா 1/2 hour ஆகும். அவரும் எவ்வளோ ஸ்பீடாக வர முடியுமோ வராரு பாடி கார்ட்ஸோட.
ஸோ ஜிம்மன் வீட்டில் ரீச் ஆகிட்டு அவர் காரை விட்டு வெளில வந்து வீட்டுக்குள்ளே வராரு. ஸ்டார்டிங்கே இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸுமே செத்து போய் கிடக்குறாங்க. அதை பார்க்கும்போது உங்கள் அப்பாவோட கையெல்லாம் நடுங்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க. அப்போது கரெக்டாக உங்கள் அம்மா அப்புறம் ஜிம்மன் அம்மா தரையில் கிடக்குறாங்க. நெத்திலே கன்ஷாட் இறங்கியிருக்கு. அதை பார்த்துட்டு உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துடுறாரு. இல்லை இல்லை இல்லை, இது உண்மை இல்லை. இங்கே பார் மா, நான் உன் அண்ணன் வந்திருக்கேன். இங்கே பாரு, எழு, இங்கே பார், 8 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நீ இப்படி தூங்கிட்டுருக்க, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா நிலாவோட கன்னத்துலேயே தட்டிகிட்ருக்காங்க. பட் அவங்க சுத்தமாக இல்லை, ஐ மீன் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அப்படியே உங்கள் அம்மா கிட்டே போயிட்டு, அழகி இங்கே பாரு, நான் வந்திருக்கேன், என்ன நீ கண்ணு மூடிட்டுருக்க? அழகி இங்கே பாரு, ஏய் ஏய் இப்படி விட்டு போயிடாதடி, நான் என்னடி பண்ணுவேன் நீ இல்லாமல்? ஐயோ அப்படின்னு உங்கள் அப்பா தலையில் கை வச்சிட்டு அப்படியே உட்காண்ட்ருக்காரு. அப்போது கரெக்டாக நீங்களும் ஜிமினும் வெளில வரீங்க. நீங்கள் அப்பா, அம்மா அம்மா இப்படி ஏன் இப்படி தூங்கிட்டுருக்காங்க? அந்த அங்கிள் நெத்திலேயே கன்ஷாட் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்கள் அம்மா அப்போலேருந்து எழவே இல்லைப்பா, என்னன்னு கேளுங்கப்பா. அப்போது உங்கள் அப்பா உங்களை கட்டி பிடிச்சி அழுறாங்க. ஜிமனும் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு அழுகுறான். அப்புறம் அவன் அவங்கக்கிட்ட வர பார்க்குறான். அப்போது, ஏய் என் பொண்ணு பக்கத்தில் வராத, உனக்கும் உங்கள் அப்பா புத்தி தான் இருக்கும். சி, தயவு செஞ்சு என் பொண்ணு பக்கத்தில் வராத. அங்கிள் நான் ஏய் போயிடு, இங்கேருந்து போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, உன்னை பார்த்தாலே உன் அப்பா மூஞ்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போது அந்த டைமில் கரெக்டாக ஜிம்மன் அப்பாவும் மிஸ்டர் பார்க் உள்ளே வராங்க. ஏய் நிலா, எப்படி? அப்போது உங்கள் அப்பா, டேய் உன்னால தான் இப்படி ஆணுச்சு, உன் மூஞ்ச பார்க்குறதுக்கே எரிச்சல் ஆகுது. இப்படி என் குடும்பத்தையே மொத்தமாக கொன்னுட்டு உனக்கு அந்த டே நான் வேணுக்குமே பண்ணலடா. ஐயோ தலையே சுத்துது, தயவு செஞ்சு நீ பேசாத. பாரு டே, என் உலகமே அவதான்டா, அவளை கொன்னுட்டு இப்படி நிற்கிற, என் 2 உலகத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டியே. டே நான் சத்தியமாடா, நான் வேணுக்குனே பண்ணல. நான் விக்டர் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போவான்னு நினச்சி கூட பார்க்கல. ப்ளீஸ் நான் என்ன பேசுறது? அப்போது கரெக்டாக கன்னத்துலேயே ஒரு ஸ்லாப் விழுது பார்க்குக்கு. உங்கள் அப்பா தான் அடிச்சிட்டாரு. நீ விக்டரோட ஒய்ஃபை கொன்று இருக்க, கரெக்டா? நீ கொன்னியா? ஆமாம், நான் கொன்னேன். நீலாம் மனுஷனே இல்லை. இதுக்கு மேலே என் மூஞ்சில் முழிச்சிடாத. இதோட அன்னைக்கு சொன்னேன், ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், இதோட உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது நான் வெக்கப்படுறேன். சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அழுதுகிட்டே போயிடுறீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு 5 இயர்ஸுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் புரியும், ஏன் என்ன ஆச்சு எப்படி அப்படின்றது எல்லாமே தெரியும். ஸோ உங்களை விட ஜிம்மன் 3 வருஷம் பெரியவன்றதுனால அவனுக்கு தெளிவாகவே புரிஞ்சிச்சு அங்கே என்ன நடந்துச்சு, அவங்க அப்பா என்ன பண்ணார், அவங்க அம்மா எதுக்கு செத்தாங்க, அவங்க அப்பா வரலனா அவங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே புரிஞ்சிச்சு. ஸோ அதுலேருந்தே ஜிம்மன் சுத்தமாக அவங்க அப்பாவை மதிக்கவே மாட்டான், கண்டுக்கவே மாட்டான், ரொம்ப வெறுத்துட்டான் ஜிம்மன். ஸோ அந்த மாதிரி தான். சரி, ஓகே, நம்ம இப்போது ப்ரெசண்ட்டுக்கு போகலாமா? இப்போ சொல்லு வயன், எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். உங்களால் எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் அது ஃப்ளாஷ்பேக் அது நினச்சோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது.
நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே உக்காண்ட்ருக்கீங்க. அழுறியா? வயன் நீ அழுவுறியா? டேய் பாருடா. ஆனால் ஒன்று தெரியுமா, உனக்கு உன் அப்பன் திமிரும் உன் அம்மாவோட திமிரும் அப்படியே. உன் அம்மாவும் சாகும்போது இப்படி தான் நான் முறைச்சிட்டு இருந்தா, இதே மாதிரி தான் நீயும் முறைச்சிட்ருக்க. இப்போ நீயும் சாவ தான் போகிற. அது நான் இருக்கிற வரை நடக்கும்னு நினைக்கிறியா விக்டர்? அப்படின்னு ஜிமின் என்ட்ரி கொடுக்குறான் கண்ணை வச்சுட்டு. வாவ், உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்ணுன்ட்டு இருந்தேன் அன்னைக்கு, உங்கள் அம்மா உங்கள் அப்பனை கூப்பிட்ட மாதிரி. நீயே வந்துட்ட. எனக்கு வேலை மிச்சம். இன்னும் இருக்கிறது 2 கிழட்டு பசங்க தானே, அதுங்களெல்லாம் ஈஸியாக தட்டிடலாம். அதான் சொல்கிறேன்ல, அது நான் இருக்கிற வரையும் நடக்காது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விக்டரும் உங்கள் அண்ணன் உங்கள் தலை மேலே வைக்கிறான். ஜிமின், அவனை ஷூட் பண்ணு. ஏ வாய் மூடி. நீ ஒன்று ஒன்றா பேசாம இரு. நீ வாய மூட்றா. என்ன பார்த்து என்ன கத்துற? ஷூட் பண்ண அவனை. ஏ சி 2 நிறுத்துங்க. சாவ போகிற நேரத்துலையும் உங்கள் சண்டை ஓயாது போலியே. டேய் நீ வாய மூடு. உங்ககிட்ட பேசினேனா? திமுறப்பாரு, வச்சது இல்லாமல் அழுத்திருக்கணும்ப்பா நீ. இருடா இரு, இப்போ தானே நம்ம ஹீரோ வந்திருக்கான், 2 பேத்தையும் சேர்த்து போடலாம். டேய் புறம்போக்கு நாயே, நீ போடுற வரையும் எங்கள் கையை என்ன புளியங்காய் பறிச்சிட்ருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கை கட்டியிருக்கோம் தான் நினச்சிருப்பாங்க. டக்குன்னு நினச்சி நின்று உங்கள் ஷூக்குள்ளே ஒரு பிளேட் இருக்கும், அது ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கவரால் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும். அது டக்குன்னு எடுத்து விக்டரோட பையன் கழுத்துலேயே ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி போடுறீங்க. அவன் கழுத்தை பிடிச்சிட்டு, ஐயய்ய யாருப்பா இது, பிளேடு போட்டால் செத்துருவோன்னு நினச்சிட்ருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. அவன் தலையை பிடிச்சிட்டு நிற்கிறான். அப்போது விக்டர் தான், டேய் என்னடா என்ன ஒரு மாதிரி பண்ணுற? ஹலோ மிஸ்டர், அது பிளேடுன்னு நினச்சிட்ருக்கியா? இந்த வேர்ல்டுலே இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் பாய்சன் அந்த பிளேடில் இருக்குது. அதை வச்சு தான் உன் பையன் கழுத்தை போட்டேன். இப்போ தெரியுதா? ஏண்டா மாஃபியா பொண்ணுக்கிட்டேயே உங்கள் ஆட்டத்தை காமிக்கிறீங்க? அப்போது ஜிமினோ, அப்படி சொல்கிறே என் செல்லக்குட்டி, நீ மூடு, சந்தில் சிந்து படாத, படா போயிட்டு அவனுங்கள போடு, எனக்கு டயர்டாக இருக்குது. ஆல்ரெடி கையை கட்டி வைக்கிறேன்ற பேரில் அந்த கேனக்கு இருக்குது. தா அவன் தான் என் கையை கட்டினான், ஒழுங்காக கூட கட்டலை. டேய் விக்டர், தயவு செஞ்சு நீ மாஃபியா பெரிய புடிங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காத. பாடி கார்ட்ஸை கூட ஒழுங்காக வச்சுக்க தெரிலையேடா உனக்கு. அப்போது விக்டரும் அந்த பையனை பார்த்து முறைக்கிறான். அவன், உன் முடிவு சீக்கிரமாக வந்துருச்சு விக்டர். என்ன சொல்கிற? அச்சச்சோ, நான் என்ன ஓலை நினச்சிட்ருக்கியா? எப்படி நீ என் குடும்பத்தையே அழிப்ப? உன் குடும்பமா? ஆமாம். என்ன ஜிமினண்ணா, ரிவீல் பண்ணிடுவோமா? கண்டிப்பாடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அவனும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, ஜிமினுக்கு ஒரு குட்டி தம்பி இருப்பான். அவன் அதாவது உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மாவும் இறந்து போன அன்றைக்கி அவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான். ஸோ அன்னைக்கு அதோட முடிஞ்சு தான் அவன் வந்திருப்பான். ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இதெல்லாமே நடந்து ஜிமினோட அப்பா ஜிமினும் அழுதுகிட்டே இருப்பான். ஸோ அந்த தம்பி தான் அவன். ஜிமினுக்கு சின்ன வயசுலேயே விக்டரை போடணும், விக்டரை சும்மா விடக்கூடாது அப்படின்ற ஒரு கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜிமினோட தம்பியோட ஏஜ் வயன். அவங்க 2 பேரும் சேம் ஏஜ் தான். சின்ன வயசுலேருந்தே ஜிமின் சொல்லி வளர்த்துருப்பான், இந்த மாதிரி நம்ம அம்மாவை அவங்கள சும்மா விடக்கூடாது. அதுக்கு அவன் தம்பியும்
கண்டிப்பாக நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு கோவத்தோடயே வளர்ந்ததுனால ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் அவன் தம்பியே சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் விக்டரோட ப்ளேஸுக்கு போகிறேன், அவன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற மாதிரி நடிக்கிறேண்ணா அப்படின்னு. ஸோ ஜிமின் நான் போகிறேன்டா அப்படிங்கும்போது, இல்லை நீ இங்கே இரு, அதான் நான் கரெக்டாக இருக்கும், நான் போகிறேன் நீங்கள் இருந்து பார்த்துக்கோ. ஸோ அப்படி சொல்லும்போது ஜிம்மனும் சரி ஓகே போயிட்டு வான்னு அமுச்சு விட்டுருப்பான். அப்போ போய் விக்டர் கூட சேர்ந்து விக்டரை நம்ப வச்சு அவனுக்கு பாடி கார்டாக இருந்து அதுக்கப்புறம் அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக மாறி அவனோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஜிமினுக்கும் வயனுக்கும் சென்ட் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் செட் பண்ணது விக்டர் இல்லை, ஜிமின், வயன், அதுக்கப்புறம் ஜிமினோட தம்பி, அவங்க 3 பேரும் தான் பிளான் பண்ணியே இந்த ட்ராப்பை செட் பண்ணது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பிளானும் போயிட்டுருக்கு. பிளான் கரெக்டாக போகுதுன்ற ஹாப்பினஸில் 3 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போது விக்டர், அப்போது இவ்வளோ நாள் நீ என்னை ஏமாத்திருக்கல்ல, எங்கள் குடும்பத்தோட ஹாப்பினஸ்ஸையே நீ எடுத்துட்ட, எப்படி எப்படி நாங்கள் ஒன்று சும்மா விட்டுருவோம்? ஆ, ஏன் உன் அப்பா பண்ணானே அது மட்டும் தெரியலையா? நான் பண்ணுறது மட்டும்தான் அவங்க 3 பேர்த்துக்கும் தெரியுதா? அதுக்கு தான் அவர் அனுபவிச்சிட்ருக்காரு, அப்புறம் என்ன? ஸோ அப்படி சொல்லிட்டு 3 பேரும் ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களை ஒருத்தன் அடிக்க வரான். அப்போ டக்குன்னு ஜிமின் வந்து, டேய் டேய் ஏன் தங்கத்து மேலேயே கை வைக்கிற அப்படி சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ணிகிட்ருக்கான் அந்த பையன் கூட. அப்போது கரெக்டாக விக்டர், என் பையனையும் கொன்னுட்டு என் ஒய்ஃபையும் கொன்னுட்டு நீங்கள் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு உங்கள் மேலே பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுறான். அப்போது கரெக்டாக ஜிமின், வயன், அவன் நடுவில் வந்துடுறான். அவன் ஷோல்டர்லேயே புல்லட் இறங்கிருச்சு. அப்போது ஜிமினோட தம்பி விக்டரை ஷூட் பண்ணிடுறான். விக்டரும் அங்கேயே இறந்து போயிடுறான். அப்போது நீங்கள் ஜிமின் கிட்ட, லூஸு லூஸு எதுக்கு நடுவில் வந்த, பைத்தியம்மா நீ, லவ் யூ சொல்கிறீ, புரியல, லவ் யூ சொல்லு வயன், டே இவனை தூக்குடா, கிறுக்கு மாதிரி பேசிகிட்ருக்கான், அதெல்லாம் முடியாது, நீ லவ் யூ சொல்லு, நான் வரேன். இங்கே பாரு ஜிமின், விளாடுற விஷயம் கிடையாது, இப்போ நீ வர்றியா இல்லை எப்படி? தான் சொல்கிறேன்ல, லவ் யூன்னு சொல்லு, நான் வரேன். நீங்கள் அவனை பார்த்துட்டு, லவ் யூடா பொறுக்கி பயலே, போதுமா இப்போ எந்திச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்குறீங்க. அப்போ டக்குன்னு அவன் அவங்கள இழுத்து லிப்லேயே கிஸ் அடிக்கிறான். பேக் கிஸ் பண்ணுறீ, டே போயிட்ட மாதிரி பண்ணாத, உன் தம்பி எங்கே தானே நிற்கிறான். பரவாயில்ல நான் பார்க்க மாட்டான்டி, ப்ளீஸ் ரீ பேக் கிஸ் பண்ணுறீ. ஸோ அப்படியே நீங்கள் 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமினோட தம்பி பார்த்துட்டு, இதுங்க 2 கூடயும் இருந்துட்டு நான் படுற பாடு இருக்கே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போகிறான். ஸோ இப்போது ஜிமினை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜிமின் அப்பா அழுதுகிட்டே உள்ளே வராரு. உங்களை யாரும் இங்கே கூப்பிடலையே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஜிமின், நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? போங்க, அங்கே உங்களுக்கு மீட்டிங் இருக்கும்ல. டேய் இன்றைக்கி தான் இவங்களுக்கு மீட்டிங் இருக்கேடா, எதுக்கு இங்கே வந்து நின்று டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க? நான் இப்போது என்ன சொன்னாலும் எனக்கு புரியாது. அண்ட் உங்கள் 3 பேர்கிட்டையும் நான் சாரி கேட்குறேன். வயன், உங்கள் அப்பாவை பார்த்து சாரி கேட்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைம்மா. பட் நான் பண்ணது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியும். நான் அந்த ஸ்டேட்டில் நான் எதுவும் யோசிக்காமல் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. சாரி சொன்னாலும் இப்போது அவங்க 2 பேரும் திரும்பி வர போகிறது இல்லை தான். பட் இதுக்கு மேலே நான் அவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதோட நான் இந்த மாஃபியா எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். உங்கள் 3 பேர்த்துக்கிட்டேயும் ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பாவும் அழுதுகிட்டே வெளில போயிடுறாரு. அப்போது நீங்கள் தான், ஜிமின் என்ன தான் பண்ணியிருந்தாலும் அவர் உங்கள் அப்பா. டேய்
நீ போய் பேசுடா அப்படின்னு ஜிமனோட தம்பிக்கிட்ட சொல்கிறீங்க. அப்போ ஜிமன், ஏய் உக்காரு, வயன் ஒன்று புரிஞ்சுக்கோடி, இதுக்கு மேலே என்னாலையும் அவங்கள அப்பா அப்படின்ற ஒரு ப்ளேஸில் பார்க்க முடியாது. அண்ட் அதே மாதிரி அவங்களாலையும் அந்த கில்ட்டோட எங்ககிட்ட பேச முடியாது. ஸோ அவங்க தனியாக இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அவங்களுக்கும் அதான் நல்லது. தினைக்கும் ஃபேஸ் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நிம்மதி இல்லாமல் போயிடுவோம். ஏன் நாங்கள் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கோம். ஸோ அவங்க எங்கேயாச்சும் போகணுன்னா போகட்டும், அங்கே அவங்க ஹாப்பியாக தானே இருப்பாங்க, விடு, அப்பப்போ பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு, அப்பாவாக போயிட்டாரு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஸோ நீங்களும் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடக்குது. சர்ச்சுக்குள்ளே உங்கள் அப்பா தான் உங்களை கூட்டிகிட்டு வராரு, வந்து ஜிமின் கிட்ட நிற்க வைக்கிறாரு. அப்போது சர்ச் ஃபாதர், 2 பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் உங்ககிட்ட ரிங் போடுறதுக்கு வரான். அப்போது நீங்கள் தான், ஏய் என்ன, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிங் போடணுமோ, நான் தான் போடுவேன் அப்படின்னு அவன் கையை பிடிச்சி நீங்கள் போடுறீங்க. அங்கே இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் போடுறான். ஸோ ஃபாதரும் சிரிச்சுக்கிட்டே, இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஜிமினும், ஏண்டி ரிங் மட்டும்தான் நீ ஃபஸ்ட்டு போடுவியோ, கிஸ் எல்லாம் நீங்கள் பண்ண மாட்டிங்களா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஜிமினும் உங்களை கிட்ட இழுத்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு, வயன் நீ அன்னைக்கு சொன்னில்ல உன் கூட வந்தா நான் செத்து தான் போகணும்னு, அது கண்டிப்பாக நடக்காது. நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், இது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் வயன். டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, எங்கே நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அதனால தான் நான் அன்றைக்கி அப்படி சொன்னேன். சாரி ஜிமின், அதெல்லாம் பரவாயில்லடி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஆஹா. ஸோ அப்படியே உங்கள் மேரேஜும் நடக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே நீங்கள் 2 பேரும் கிளம்பி ஸ்விட்சர்லாண்டுக்கு போகிறீங்க ஹனிமூனுக்காக. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு நீங்கள் இப்போது ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போது ஜிமன் உங்களை பார்த்துட்டு, வாடி வாடி, எவ்வளோ நாள் இந்த ஆசை தெரியுமா எனக்கு, இன்றைக்கி நீ என்கிட்ட செத்த வாயா அடிக்கிற, நீ வா நான் பார்த்துக்கிறேன், போடா பொறுக்கி. ஸோ அப்படியே நீங்களாம் அவன்கிட்ட போகிறீங்க. கால மால ராத்திரி வேண்ட தூங்க வேணும் மேல உன்னை காதல் செய்வது ஒன்று என் வேலை. வெக்கம் விட்டு கேட்டதனால விலகி கொண்டு என் சேல காற்று பொங்க பள்ளம் மேடு உள்ள சால. கொழு கொழு கொழுவென இருக்கிற உடம்புல வழு வழு வழுவென வழுக்கிற இடுப்புல தொடு தொடு தொடுவென துடிக்கிற மடிப்புல தொலைஞ்ச முழுசாக 20 தினகணு துரு பிடிச்சிருக்கிற பருவத்தின் தயவினில் ஒரு முறை துறையடி இளமைய வாசனை நீதான் குலகுரு வாயா விளையாட. சரி ஓகேடா, இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ ஒன் ஷாட்டு ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.